விடியா திமுக ஆட்சியில் படித்து பட்டம் வாங்க வேண்டிய மாணவர்கள் பட்டாக்கத்தியுடன் ரவுடிகளாக உருவெடுக்கும் நிலை அரங்கேறி வருகிறது. விடியா ஆட்சியில் கல்வித்துறையின் லட்சணம் எப்படி இருக்கிறது என்பதை சொல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நீட் விளக்கு என்ற ஒற்றை வார்த்தையில் ஆட்சிக்கு வந்த விடியா திமுக ஆட்சியில் புத்தகங்களுடன் இருக்க வேண்டிய மாணவர்களின் பைகளில் போதை வஸ்துகளும், பேனா பிடிக்க வேண்டிய மாணவர்களின் கைகளில் ஆயுதங்கள் என மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. சமீப காலமாக பள்ளி மாணவர்கள் தொடர்பாக வெளியாகும் செய்திகள் சமூகத்தில் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தி வருகிறது. மாணவர்கள் சாதி ரீதியாக தங்களுக்குள் மோதிக்கொள்வது, ஆசிரியர்கள் மீது தாக்குதல் நடத்துவது, பொதுவெளியில் அட்டகாசம் செய்வது என மாணவர்கள் வாழ்க்கை தடமாறி செல்வது வாடிக்கையாகி வருகிறது. இதற்கெல்லாம் யார் காரணம் என்ற கேள்விக்கு ஆட்சியாளர்கள் மாணவர்களின் நலனில் காட்டும் அக்கறையின்மையே என பதிலளிக்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். விடியா அரசு ஏதோ கல்வித்துறையில் பெரும் சாதனை படைத்ததாக பீற்றிக் கொள்கிறார் பொம்மை முதல்வர். ஆனால் சமத்துவத்தை பேணும் கல்வியின் உறைவிடமாம் பள்ளிகளில் மாணவர்களிடையே சாதிய வன்மங்கள் சமீப காலமாக மேலோங்கி நிற்கின்றது. நெல்லை நாங்குநேரியில் பட்டியலின மாணவன் சின்னதுரை தாக்கப்பட்டது, வள்ளியூரில் மாணவர்கள் மோதிக்கொண்டது, மருதகுளத்தில் மாணவர்கள் தாக்கிக் கொண்டது, திருச்சியில் மாணவர்கள் மோதிக்கொண்ட போது தடுக்க சென்ற ஆசிரியரை வெட்டியது என பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும். போதா குறைக்கு புதுக்கோட்டையில் சமூக வலைதளத்தில் தன்னை பெரிய ஆளாக சித்தரித்து வீடியோ வெளியிட்ட மாணவனை சக மாணவனே ஆட்களை வைத்து கடத்தி தாக்கியது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த அளவில் இருக்கிறது விடியா ஆட்சியின் கல்வித்துறையின் லட்சணம். இது ஒரு புறம் என்றால், போதைப் பொருட்களை விடியா அரசு தடுக்க தவறியதால் போதைப் பொருட்களும் மாணவர்களின் எதிர்காலத்தை சிதைத்து வருகிறது. கஞ்சா சாக்லேட், மெத்தபட்டமைன் போன்ற போதை வஸ்துக்களை மாணவர்கள் பள்ளிகளில் பயன்படுத்தும் அவலங்களும் விடியா ஆட்சியில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சமத்துவம் பேணும் கல்வியின் உறைவிடமான பள்ளியில் போதிய ஆசிரியர்களை நியமிக்காமல் வெற்று விளம்பரம் செய்து கொண்டிருக்கும் விடியா திமுக அரசால் மாணவர்களின் கற்றல் திறன் பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களை வழிநடத்த போதிய ஆசிரியர்கள் இல்லாததால் மாணவர்களின் எதிர்காலம் தடமாறி செல்வதாக கூறுகிறார்கள் கல்வியாளர்கள். ஒட்டுமொத்தமாக மாணவர்களின் எதிர்காலத்தை சிதைத்த விடியா அரசு இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும் என விளம்பரத்திற்காக விதவிதமான திட்டங்களை அறிவிக்கிறதே தவிர மாணவர்களை நல்வழிப்படுத்தவும், சமத்துவ எண்ணங்களை போதிக்கவும், போதிய ஆசிரியர்களை நியமனம் செய்து மாணவர்களின் கல்வித்திறனை மேம்படுத்தவும் தவறியதே மாணவர்கள் தடமாறி செல்ல காரணமாக அமைந்திருக்கிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக உமேஷ் அங்கமுத்து.